எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள பட்டிமார்ட் ஸ்டோர் அப்டேட் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து வரப்போப்பா. ஸோ பட்டிமார்ட் ஸ்டோர் அப்டேட், எஃப்எஃப் டோக்கன் ஸ்டோர் அப்டேட், அப்புறம் செப்டம்பர் 1ஆம் தேதி ஃப்ரீயா தரக்கூடிய ரேங்க் ரிவார்ட்ஸ் பாக்க. ஸோ ஹீரோய்க்கு ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க நியூ லக்கி போர்ட் ஈவெண்ட், தீபாவளி மிஷி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு பாக்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி பாக்க. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக கொடுக்கிற சாப்பிட்டு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இல்லையா? அங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோல கத்திட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, பயங்கர சத்தமா இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கப்பா. ரைட்டுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதிப்பா, 28ஆம் தேதி நமக்கு ஒரு லக்கி போர்ட் ஈவெண்ட் வந்து வரப்போப்பா. உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லக்கி போர்ட் ஈவெண்ட் வர மாதிரி வந்து இருக்குப்பா. அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பேன். நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து நடந்ததுப்பா. 28ஆம் தேதி நமக்கு லக்கி போர்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. நீங்க வந்து பாருங்க. லக்கி போர்ட் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்ப்பா, எந்தெந்த ஐட்டம்ஸ் தான் வந்து வரப்போகுது நீங்க வந்து பாருங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா மேல் பண்டல் பா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மொட்டை தான் அப்படியே அந்த மாஸ்க் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா ப்ளூ கலர் தோல்பட்டு அப்படியே எஃபெக்ட்லாம் வந்து வரும். அப்படியே ஜாக்கி ஜான்ல பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன் இருப்பா இல்லையா? அந்த மாதிரியே வந்திருக்காப்ல. இந்த ஒரு பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா பண்டலும். அக்கா பண்டலும் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. கேப்பா இருக்கட்டும், மாஸ்கா இருக்கட்டும், டாப், அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா இருக்குப்பா. வெறியா இருக்கையில வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் கோடாரிக்கான ஸ்கின்னை வந்து பாருங்க. ரெக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடாரிப்பா. அப்படியே அதுக்கப்புறம் இந்த டிஸ்கோ டார்ஜில் எமௌண்ட்ப்பா. டிஸ்கோ டார்ஜில் எமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஐட்டமும் 100% வந்து கன்ஃபார்ம்ப்பா. 28ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல அவன் தெரியும் இல்லையா? லக்கி போட்டு தான் நிறைய டைமண்ட் போட்டு வாங்க. பட் ஒரு சில பேருக்கு சீக்கிரமா வந்து கிடைச்சாலும் வந்து கிடைக்கலாம். ஈவெண்ட் வரும்போது வந்து பார்க்கலாம். பட் இது வந்து தெரிஞ்சேங்க 28ஆம் தேதி 100% வந்து கன்ஃபார்ம்ப்பா. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க ஃப்ரீயாவே ரெடீம் கோட் எடுக்கிறதுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே ரெடீம் கோட் ஏர்ன் பண்ண நான் ஒரு சூப்பரான பிளே ஸ்டோர் ஆப் வந்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. 100% ட்ரஸ்டடான ஒரு ஆப், பிளே ஸ்டோர் ஆப்புப்பா. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கஷன்லயே வஸ்டக மாதிரியே வந்து கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான்ப்பா இருக்கும். அங்க தாண்டி வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து வந்துருப்பா. உள்ள ஒன்னொன்னு ஸ்பெஷல் கோட் வந்திருக்கும். ஸ்பெஷல் கோட் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு கோட் போட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீயா காயின்ஸ் எடுத்த உடனே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆம்ஜெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கேம் வந்திருக்குப்பா. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா வாட் இஸ் த கலர் நேம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அன்னாசி பழத்தை கொடுத்துட்டு அது வந்து எல்லோவா பர்பிளா ப்ளூவான்னு வந்து கேட்டிருப்பாங்க. அன்னாசி பழம் எல்லோ கலர் தானே வந்திருக்கும். எல்லோ அப்படின்ற வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் தானே இருக்கு. ப்ளூ அப்படின்ற வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி நடுவில் வந்து வரும்பா. இதுதான் உங்கள நிறைய பேருக்கு முடியல, ஒண்ணுமே வந்து கிடையாதுப்பா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆடு வந்து வரும்பா. அந்த ஆடுல வர ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து போகும். அங்கிருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் அந்த ஆப் ஒரு 30 செகண்ட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா ஈஸியா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருப்பா. இப்படிதான் இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வந்து முடிக்கணும். இது வந்து தெரிஞ்சேன். அதே மாதிரி இன்னொரு கேமும் இருக்கு. ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. இது ரொம்ப ஈஸி தான். ஒரு ட்ரை பண்ணியா அந்த மேல நம்பர் வந்து பாருங்க. 14,918 அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே ட்ரை பண்ணதானே. ஈவன் நம்பர்ஸ் தான். அதனால ஈவன் அப்படின்ற வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க போயிட்டு நீங்க வீடியோ வாட்ச் பண்ற மூலியமா நீங்க நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆடு பாத்தீங்கன்னா காயினை ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணி விட்டு கூட நீங்க காயினை ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ரெடீம் கூட எடுத்துக்கலாம். ரெடீம் அப்படின்ற கிளிக் பண்ணி அப்படின்னா கூகுள் பிளேன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெடீம் கோட் வந்து இருக்கும். இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு 50 ரூபா ரெடீம் கோட் வந்து எடுக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ண அடுத்த சைனே பார்த்தீங்க அப்படின்னா ரெடீம் கோட் வந்து கொடுத்துட்டானுப்பா. ரொம்ப ஈஸியா வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே கிளிக் பண்ண அப்படின்னா அப்படியே டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து போகும். மணி வந்து ஆட் ஆயிரும். இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு குட்டி வீக்லி, மந்த்லி, டாப் அப், ஏர்ட்ராப் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து போட்டுருவேன்ப்பா. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஆப்பை நிறைய பேர் கேட்குறீங்க. இப்பயே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கம்பெனி லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். பிளே ஸ்டோர்ல இருக்கு. 100% ஒரு ட்ரஸ்டடான ஆப்புப்பா. ரைட். அடுத்து வர வீடியோ 1ஆம் தேதி நமக்கு போயா பாஸ் ரிங்கி வந்து வந்துரும்பா. போயா பாஸ் ரிங்கி வந்து வந்துரும். அதுக்கப்புறம் போயா பாஸ் உங்களுக்கு வந்து தெரியுமில்லையா? அந்த டெசர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான போயா பாஸ் வந்து வந்துரும். அப்புறம் அதே 1ஆம் தேதி நமக்கு ஒரு நியூ பிஆர் சீசன் வந்து வரப்போப்பா. சீசன் 47 வந்து வரப்போகுது. அதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தலாமா? நீங்க வந்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேட் போர்டு பா. எல்லோ கலர்ல இப்படி ஒரு எஃபெக்ட் உள்ள ஸ்கேட் போர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே க்ளோவால் பிளாக் அண்ட் ஒயிட் க்ளோவால் வந்து பர்மனண்டா தந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ரேங்க் ரிவார்ட்ல நமக்கு எப்போதும் ஒரு கன் ஸ்கின் வந்து தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை அந்த பொட்டு பிடிப்பா. M590 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின்னை வந்து தராங்க. சிங்கிள் அக்யூரசி, சிங்கிள் ரேஞ்ச்,
மூமெண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோல்டு கலர்ல இப்படி இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து தரப்போறாங்க. இதை வந்து பார்த்தேங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா டாப் வந்து பாருங்க கேஸ் இரு போனா எப்பா செம்மையா இருக்குப்பா கேஸ் இரு க்ளோவெல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல உண்மையுமே செம்மையா இருக்கு, டீசெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு கேஸ். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இதான் ஹீரோயின் போனா இருக்கக்கூடிய டிஷர்ட். அதுக்கப்புறம் ஒரு பேட்டுக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தரப்போறாங்கப்பா கேஸ். 1ஆம் தேதி வந்து தந்துருவாங்க. இது வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் இல்லையா கேஸ் ஈவாலிட்டி அது நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 கன்னு வந்து வந்துரும்பா கேஸ். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதான். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் பன்னி ஈவெண்ட் வந்து வந்துருப்பா. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் கேஸ். அதில் வந்து அந்த லூட் பாக்ஸ் இப்படி வந்து ஓசில தருவாங்கப்பா கேஸ். பன்னி லூட் பாக்ஸ் ஒரு புது லூட் பாக்ஸ் கேஸ். கேலக்ஸி ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சில்வர் மாதிரி இருக்கும்பா செம்மையா இருக்கும். இந்த லூட் பாக்ஸ் வந்து ஓசில தான் வந்து தருவாங்க கேஸ். இதை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ ஆஃப் ராயல் நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா கேஸ். நீ வந்து பாருங்க அந்த பன்னி க்ளோ தான் நீ வந்து பாருங்க கேஸ். டியூல் டோன்ல டியூல் கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும் கேஸ். இது வந்து ஒரு புது க்ளோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பன்னி வரும்போது ஒரு பிளாட் வந்துச்சு கேஸ். அந்த ஒரு பிளாட் அதுக்கப்புறம் ப்ளூ வரும்போது ஒரு பிளாட் வந்துச்சு கேஸ். எத்தனை பிளாட் காட்டல ஏன்டா அப்படி பண்றீங்க அலும்பு அப்புறம் அநியாயம் வந்து பண்றாங்க இந்த ஒரு பிளாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டி பன்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ளோ ராயல் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு பாசிபிள் ஓகே. சரி வந்து தெரிஞ்சுங்க சரிங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர்பா கேஸ். பட்டி மார்ட் ஸ்டோர் அப்டேட் அதுக்கப்புறம் எஃப்எஃப் டோக்கன் ஸ்டோர் அப்டேட் அதை வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் டோக்கன் ஸ்டோர்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இத்து போன பண்டல் கேஸ். ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் என்னடா துணி என்னடா மனசை எடுத்து போட்டு விளாடுவாடா ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கேஸ். நீ வந்து பாருங்க கேஸ் இந்த மாதிரி ஒரு மெயில் பண்டல் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா கேஸ். அப்ப மேல வந்து வரலாம். இது வந்து எஃப்எஃப் டோக்கன் ஸ்டோர் அப்டேட். அப்புறம் பட்டி மார்ட் ஸ்டோர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அக்கா துணி ஆல்ரெடி வந்து இருக்குன்னு நினைக்கிறா கேஸ். இருக்குதாங்க கேமுக்குள்ள வந்து இருக்குன்னு நினைக்கிறா கேஸ். இது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான மெயில் பண்டலையும் கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. நீ வந்து பாருங்க கேஸ். மெயில் பண்டல் ஆனால் செம்மையா இருக்குப்பா கேஸ். பேண்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து சட்டையை பாருங்க கேஸ். சட்டையை பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட் வந்து வரும்பா கேஸ். அது அதுக்கப்புறம் ஷூ அப்படின்னு டீசெண்டா இருக்கு செம்மையா வந்திருக்கு கேஸ். இது வந்துச்சுன்னா கூட ஒரு செம்மையான ஒரு சூப்பரான பண்டில் தான். பட்டி மார்ட் ஸ்டோருக்கு பயங்கர ஒருத்து தான். பட் இது வந்து 100% கன்ஃபார்ம் ஆனா 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அப்டேட் தான் கேஸ். கேம் ஃபைலுக்குள்ள ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. வருமானம் வந்து பார்ப்போம் கேஸ். அப்கமிங்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை தெரிஞ்ச அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்காக கேஸ். தீபாவளிக்காக ஒரு மிஷி ஷாப் வந்து வரப்போப்பா கேஸ். நீங்க வந்து பாருங்க அதுல இந்த ஒரு அரைக்கார் மண்டையன் தான் கேஸ். பாரி வெந்து பாரி வேகாம இருக்கும் பாருங்க கேஸ். இந்த சைடு ஒரு மாதிரி இந்த சைடு ஒரு மாதிரி மனிதன் பாரி மிருகம் பாரி நிற்பாலே கேஸ். அவன் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா கேஸ். பட் இதெல்லாம் வந்து தேராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இருக்குப்பா கேஸ். பேட்டுக்கான ஸ்கின் லூட் பாக்ஸஸ் குளூ வால் ரிங் வவுச்சர் யூனிவர்சல் டோக்கன் அதுக்கப்புறம் வந்து எமோட்டே தீபாவளி வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க கேஸ். இது வந்து பாசிபிள் பா கேஸ். தீபாவளி சமயத்துல வரும். அதுக்கு இன்னும் ஒரு 40-50 நாள் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க கேஸ். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுங்க. இவ்வளவுதாங்க வந்து அப்டேட் கேஸ். மற்றபடி பெருசா வரது அப்டேட் வந்து கிடையாது. இதை வந்து தெரிஞ்சுங்க சரிங்க. சொல்ற பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா பை.